ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். குரோமோட்டோனில் எப்படி மோட்டு கேரக்டர் கொண்டு வந்தீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி அந்த வீடியோ தான். மோட்டு கேரக்டர் மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த கேரக்டர் வேணாலும் அதில் அப்லோட் பண்ணலாம். அதுக்கு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இமேஜ் சர்ச்மன் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் கார்ட்டூன் மென் இமேஜ்னு டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கேரக்டர் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. என்ன கேரக்டர் வேணுமோ அது மேலே வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த மாதிரி வாட்டர் மார்க் இமேஜ் வருது இல்லையா, இந்த மாதிரி இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணாதீங்க. பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட்டு கூகுளில் போயிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பிஜின்னு டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெப்சைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க இல்லையா, அந்த இமேஜ் இதில் அப்லோட் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபோட்டோ லேயர்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லோடிய ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவை இதில் லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இங்கே டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கட்டுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேஜிக்குன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹெட்டை தவிர மற்ற பாட்டெல்லாம் எரேஸ் பண்ணிடுங்க. தப்பாக எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேனுவல் கிளிக் பண்ணி நீங்கள் மேனுவலாக கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்மூத்தில் 5 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டன் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு IBIS பெயிண்டெக்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் மை கேலரின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. SD ஸ்பீடுக்கு செகண்டில் கீழே இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே லேயர் சிம்பிள் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ இமேஜ் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபார்மேட் தேவை. குரோமோட்டோனில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரை அப்லோட் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் வேணும். அந்த ஃபார்மேட் உங்களுக்கு வேணும்னா அங்கே ஜாயின் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கோல்டு மெம்பர்ஷிப் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா என்னோடய மெயில் ஐடி ஷோ ஆகும். அந்த மெயில் ஐடியில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த ஃபார்மேட் சென்ட் பண்ணுறேன். யூடியூப்பில் காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நான் மெயிலில் சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற ஏதாவது வீடியோ ரிலேட்டடாக டவுட் இருந்தாலும் நீங்கள் மெயிலில் கேட்டுக்கலாம். இப்போ நான் அந்த ஃபார்மேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே கேமரா மாதிரி சிம்பிள் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ஃபார்மேட்டு. இப்போ இங்கே டிக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா கேன்சல் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயர் இருக்குல்லையே, அதை அப்படியே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி கீழே கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த கேமரா ஆப்ஷன் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி ஹெட்டு மட்டும் எரேஸ் பண்ணி வச்சுருந்தீங்களே, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு ஏரோ மாதிரி இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே 4 ஏரோ மாதிரி இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த ஹெட்டுக்கிட்ட கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த ஏரோ மாதிரி இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே இருக்கு இல்லையா, அங்கே ப்ரெஷ் மாதிரி இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பின்னாடி இருக்கிறத எரேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட்லேயே வச்சுட்டு ஜூம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே எல்லா கலரெலாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷூ கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே ஷூ கலர் நான் ஆரஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். இங்கே பக்கெட் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஷூவில் பெயிண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு இங்கே சென்டரில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். ப்ளூ கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபேஸ் ஒரு கலரில் இருக்குது, இந்த ஸ்கின்னோட கலர் வேறு மாதிரி இருக்கு இல்லையா, இதை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த கலர் கொடுத்துக்கோங்க. இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணுறதுனா இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஐ ட்ராப்பர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது மேலே ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இங்கே கலர் மாறிடும். இந்த இடத்த கலர் மாறிடும். இப்போ பக்கெட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்கின்னோட கலரை ஃபேஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபேஸோட கலர் ஸ்கின்னுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. சேவ் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் டைப்பில் PNG கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்பரண்ட்டை எனேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறனால நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி குரோமோட்டோனில் அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட்லேயும் டவுட் கேட்டுக்கலாம். மெசேஜில் பண்ணால் புரியல அப்படின்னா நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டாகவும் நீங்கள் என்கிட்ட டவுட் கேட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.